ஹலோ ஹலோ ஆளு கிடைக்கல வாரியா தொடக்கல நீ தான் பெரியான்னு சொல்லிக்கிட்டாங்க நல்லா தொடப்பியா உனக்குன்னு ஒரு மாதிரியா வச்சு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்டா வாய் அடக்கி பேசணும் எப்படி இருக்கு என்ன நல்லா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கீங்க என்ன விஷயம் என்ன குரூப் சட்டை என்ன குரூப் சட்டை பேர் இருக்கா இல்லையாடா நீங்க எல்லாம் பொம்பளை பிள்ளை எல்லாம் குரூப் சேலை கட்டுறீங்களா அப்புறம் எங்க வயல போட மாட்டாங்களா நாங்க குரூப்புக்கு சேலை கட்டினா ஒரு பேர் இருக்கு நீங்க என்ன குரூப்டா இது பிபிபி வயசுக்கு தக்கன பேர் வைக்கணும் நீ எல்லாம் மீன் பிடிக்க போனா மீன் ஒன்னே தான் போட அமைக்கும் ஏய் நீ மீன் பிடிக்க போற அவன் கெண்ட பிடிக்க தெரியான் கோளாறு வந்துக்க கெண்ட குஞ்சு பிடிக்கணும்னா இறைட்ட பழகிக்க ஆமா வேற குஞ்சு பிடிக்கணும்னா ஆழ்ந்து காலண்ட பழகிக்க அவன் நல்லா சொல்லி கொடுப்பேன் அதெல்லாம் அப்புறம் உங்க 4 பேருக்குலாம் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கலையானே அப்பா எனக்கு செந்தில் என்ன ரொம்ப பிடிக்கும் நீங்க தான் நல்லா நல்லா பிடிச்சி விடுவீங்க சுதியா சொன்னனே நீங்க அப்புறம் ஊர் பொதுமக்களுக்கு நாடக ரசிகர்களுக்கு ஊர் பெரிய முக்கியஸ்தருக்குலாம் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா மைசூரிக்காரனே நீ என்ன மண்டையை கீழே போயிட்டே இருக்கிற ஏன் வெக்கமா இருக்கா பொம்பளை பிள்ளை தான் பார்த்து வெக்க போடணும் நீங்க என்னை பார்த்து வெக்கப்படவே கூடாது நல்லா நிமிந்து கின்னு நிக்கணும் நிக்குமா நல்லா தொடச்சு விட்டு வை சாமான அப்பதான் நல்லா இருக்கும் பொல்லாதவரே கோளாறு இருந்துக்க ஓப்பா அவர் போய் தெரியாம தர்ற குண்டா சட்டியை நொறுக்கி போடுவாரு இங்க இருந்தா தானே குண்டா சட்டி நொறுக்கிறதுக்கு குண்டா சட்டியும்ல ஒரு முண்டா சட்டியும்ல அப்படியே அந்தமா போட்டமா போட மாட்டேங்கிற நான் போட ரெடி போட மாட்டேன் தினேஷ் போட்டுறாங்க அத்தாடி என்ன உடம்பு அத்தாடி என்ன உடம்பு அங்கங்க பச்சை நரம்பு சரி நீங்க குத்துனா என்ன ஆகும் தெரியுது அது தெரியல குத்த வேண்டாங்கிறீ வலிக்கும்னே வலிக்காம குத்தணும் எப்பா தலை மேலே துக்கிக்கிட்டி எழுலகம் சுத்தே நான் குத்தே நீ கத்தே முல்லை செண்டாக இங்க குத்தும்போது உனக்கு என்ன வேணும் பேருக்கு மயன் ஆனா ஒண்ணுக்கு லாய்க்கலாம் அப்பெல்லாம் இருக்கேன் இவனுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணி வச்சு இங்கே குத்துற மாதிரி அங்கே குத்துவேன் பிறகு பார்த்து குத்துறா இங்கே படுக்க பிறகு அடிக்கணும்னு அங்கே அடிச்சுக்க போகிற
மயனே வேணும். ஆமா மயனே மயனே சொல்லுங்க ஸ்ரீ. என்ன சாமி வேணும்? என்னத்தா? மானம் கட்டவனே, என்ன பசிக்குது தங்க வாத்தா பக்கத்துல. இவ்வளவு மரியாதை. இங்கு டான்ஸ் ஆக நடத்தி கொண்டிருக்கும் சகோதரி ராஜலட்சுமி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் கேப்டன் வல்லரசு விஜயகாந்த் நற்பணி நிறுவனத்தின் சார்பாகவும் பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறது. ஏங்க நான் ஒரு விஷயம் நல்லா ஐய பெரிய மனுஷனை பிடிச்சுக்கிட்டு காப்பாவுதுங்களா? அப்ப என்ன நீங்க சொல்ற மாதிரி செய்யுங்க. இங்க வாங்க, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. யாருக்கு? அதெல்லாம் சோறு போடுவாங்க. நில்லுங்க, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. இவரங்க மேடையிலே டான்ஸ் ஆக நடிக்கும் ராஜலட்சுமி என் பொண்டாட்டி அவருக்கு சகோதரி அவர்களுக்கு பலே பலே பலே. நீ சொன்னாப்புல அவர் ஏத்துக்குறாருங்க பொண்டாட்டின்னு. வீட்டுல கஞ்சி அடிக்காம பண்ண பாக்குற. சரி விடுங்க, வப்பாட்டி கூட சொல்லிக்குவான். பேருக்கு சொல்லு. நான் பொண்டாட்டியா கூட அந்த குடும்பம் நடத்த போறேன் இல்ல கேக்குறேன். சொல்லுங்க சொல்லுங்களா? பொண்டாட்டின்னு சொல்லுப்பா. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? எப்பயுமே சரி இடம் தடம் புரள மாட்டாங்க அவங்க. இங்கு மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கும் நமது ஊர் அருகாமையில் உள்ள எம் ரெட்டியாப்பட்டியை சேர்ந்த பரணி சகோதரர் பரணி அவர்களுக்கு எஸ் மாரிசாமி அவினேஷ் ஹோட்டல், எம்ஆர் வரதராஜ் சிபிஐ, சிஎம் எஸ் ரவிச்சந்திரன் ஹோட்டல், ஏ மூக்கையா கேரளா அவர்கள் சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பு. அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் இங்கே மிருதங்கம் வாசிக்கும் அன்பு தம்பி ஜிபி பரணி அவர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். எனக்கு பொன்னாடிய போட்டிய ஊர் முக்கியஸ்தருக்கும் நாடக்குழு சார்பாக பரணி சார்பாக நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லி அடிப்பேனடி அடிச்சனை நெத்தி அடிதானடி. சொல்லி அடிப்பேனடி அடிச்சல நெத்தி அடிதானடி. சொல்லி அடிப்பேனடி அடிச்சல நெத்தி அடிதானடி. அடிப்பேனடி அடிச்சல நெத்தி அடிதானடி. அப்படி போடி 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 இழுத்து போடி தன்னாலே போர்மா. நீ ஒன்ன தொடு மாமா, இந்த பொண்ணு கிட்ட வைக்கப்படலாமா போர்மா.
நல்ல நாளு ஆளு இவ அழுத்தமான ஆளு மிச்ச மீதி வேணும்னா மச்சாங்கிட்ட வந்து கேளு புள்ள அப்படியே டுமுக்கு டுமுக்கு பட்டாம்பூச்சிடி அடி பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி அது கொட்டாங்கூச்சிடி போடுமா பந்து யாரா வைக்கிறது? ஆமா, நீங்க யாரு? ஐ அம் இந்தியா டீமின் கேப்டன். எதுக்கு வந்தீங்க? நக்கறதுக்கு வந்து யாராங்க? அவர் செண்டுலேரு, இவர் கொண்டுலேரு. ஐ அம் எ டோனி கமான். ஏய், அவர் வேற டோனி, இவர் வேற நோனி. ஒரே சோழிய முடிச்சியாமா. நான் நோனியா? அதானே. ஏய், என்ன பேரு? வீர இந்தியா டீமின் கேப்டன் யாரா? வீரமணி பால்க. 1 2 3 4. ஏய், வெத்து கட்டா நீ அடிச்சிட்டே இருக்க. பந்தீங்கயா? பந்து எங்கடா? பந்த காணாமடா. நானும் உள்ள ராய் பார்த்து ஒரு பந்து கூட இல்ல. ஓ மந்த ஒண்ணு கழட்டியா? ஏன் பந்தெல்லாம் இல்ல மாப்ள, அது வேற. என்ன பந்த தூக்குனா கல்ல தூக்குறியா? ஆடுறாமே மண்பான மண்டையா? பலே பலே பலே. நான் பல வெளிநாடுகளில் போய் கிரிக்கெட்ல பட்டம் வாங்கி பேர் போல பத்து எத்தனை கப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன்ற. அது 2 கப்பு தான் காதில் தொங்க போட்டிருக்கேன். அதான் டீ கப் தான் உன்னால வாங்க முடியும். அதான் வாங்கினது. இந்த கண்ணாடிக்கார வேண்டா? கண்ணாடி வேணுமா உனக்கு? ஹலோ 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 பாத்து இடிங்க இதுல பண்றாம. ஹாய் ஹாய். ஏய் நொக்கால ஓடி என்னையா விளையாடுற நீங்க? பந்து 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 இங்க போடியா, நான் போடுறேன் பாரு. இங்க போடியா. உன்கிட்ட பந்து இருக்கா? உன்கிட்ட பந்து இருக்கா? வாயை மட்டும் காட்டு. பந்து பந்து. தூக்கி போடி வேக பிஞ்சா போயிடும். பிச்சை பண்ணுங்க. ஏய், நிஜா பாக்கு போடுறேன் பாரு. ஏன்டா நீ கல்ல தூக்கி போடுற? அந்த கல்ல போட மண்டை உடையாது. இத்தோ போய் கல்ல போடு. அந்த எருத்த வாயில வச்சு விடுனே. இல்லாட்டோ ஜாமனை தூக்கி வாயில வச்சு விடுனே. நல்லா இருக்கும். யாருக்கிட்ட? இங்க பாரு, புல்லா நகை நிறைய போட்டு உட்கார்ந்துருக்காங்க. சரி. புல்லா ஆள்கிட்ட போய் காதுல மூக்கு. ஏய், ஆண்கள்கிட்ட போனாரு ஏச்சு பிடிச்சி வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா என்ன மாதிரி தாய் மாட்டை போட்டு வச்சுக்க, விளக்கா மாதிரிதான் பிஞ்சு போகும். பக்கத்தை நெருங்கி பாரு பாப்போம். நீ அப்பெல்லாம் சொல்லாத. ஏன் என்ன நீ பேசுற? நீ என்ன கேக்குற? இதுல காதுல என்னது? காதுல என்ன? லேட்டஸ்ட் மாடல். ஐயோ மங்கூசி பயிர்கள். என்ன மயிர் பிடிக்க போயிருக்கலாம்? ஒண்ணா நம்ம லூஸ். ஏய், தமிழ் 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 என்ற வார்த்தை
குழந்தையை செப்பவும் அப்புறம் பெட்டிக்கார புடிச்சுக்கிட்டு நீ சப்பவும். நான் வாங்கிட்டு வந்த தோடுக்கு சொறைய களவாண்டு போயிட்டாங்க. சரி. தோடு கிடைக்காம காதுல கப்ப தொங்க போட்டு ஓ வந்திருக்கேன். இது ஓக்கப்பா. ஏன் கப்பு? லூசாயி. இப்போ இந்த கப்பு ஏறட்டது என்ன கப்பு? ஓன் கப்பு. ஏன் கப்பு? ஒண்ணே இருந்தா ஏன் கப்பு? அத ஓக்கப்பான்னு கேட்டேன். அடிச்சு கொன்றுமால அவள. தூக்கி செகல அத்துப்படியா தெரிஞ்சுக்க. என்ன? 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 என்னன்ற? இவ பொம்பளையா லம்பாடி ஏ முண்டையா? சந்தேகமா இருக்கா? அவுத்து போட்டு வச்சுக்க. நீ பார்த்து பயந்துருவ. அம்மா தாயே. அம்மா. வாயா. வாய் போறியா? மரியாதை கொடுத்து மரியாதை பேசு. நீ மரியாதை கொடுத்து மரியாதை வைக்கணும். எங்க தாய்மார்க எப்படி உட்கார்ந்து இப்ப அவங்கள பத்தி என்ன தப்பா பேசிட்டு தாய்மார உட்கார்ந்து அவங்கள கரையா சாட்டி விடுற நீங்க? அவகிட்ட மூத்திரத்தை வாங்கி குடி. உனக்கு என்ன மஸ் இருக்கு? நீ வாங்கி செம்பு செம்பா வாங்கி குடி ஒவ்வொருத்த மூத்திரத்தை. நல்லா இருக்கு. நான் சொல்றேன், சொல்லு. பெண்கள் மூத்திரத்தை கூட வாங்கி குடிச்சிருவேன். சரி. ஆம்பளையால மூத்திரத்தை மட்டும் குடிக்க மாட்டேன். ஏயா? இவன் புல்லாம் பீரு பிராந்தி விஸ்கி கஞ்சா கணேஷ் போயில அப்புறம் இன்னொன்னு என்னது கான்ஸ். ஏய் நீ இந்த சட்டை போடாம குடிப்பாரா நீ? ஆள பாரு. என்னைக்கு புல்லா பேரும் புளுத்தினி போட்டீங்களோ அதை ஏய் விளங்க. என்ன துணி? புழுக்க ஏய் இது புளு கலராடா? என்ன ஏய் உன் மூத்தத்தை கொண்டு கூட வாயில குடிக்கட்டும். அது அது புளு கலராடா? அது என்ன கலரடா? ஆம்பளையால மூத்திரம்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? இங்கு கலரா லூசு பையல? என்ன கலரு? இங்கு கலர். எந்த கலரா இருந்தா நான் மசுறு கலட்டி போட்டா கால்ல அழுக்கா போகும்டா. ஆமா என்ன விஷயம் இருந்தா என்ன? இத பத்தி பிரச்சனை இல்ல. சரி. ஆனா ஒரு விஷயம், நீ சட்டையை போட்டு உட்காருனே. நீ வேற சும்மா சும்மா எந்திரிச்சு இதோ தூக்கி பிடிச்சிட்டே திரிக்கிற. நீ வேற அவரு உட்காருனே. உனக்கு உன் பொண்டாட்டி சட்டை எடுத்து கொடுக்கலையா? பெரிய உடம்பு பயல்வான் நினைப்பு பாவம். குண்டிய கால நீல சட்டையில மலையிற. உனக்கு குட்டி பாவம் பெருசா இருக்கு. ஓட்டை வச்சுக்க. கொஞ்சம் கூட எனக்கு நானே அவுத்து போட்டு அலையிறேன் பாரு. உங்களே எப்படி உட்காந்துருக்காங்க மூணு மூணு கிடத்துல அலையிற. அப்ப எல்லா பேரும் சட்டையை கழட்டி போட்டு முண்டை பாருங்கப்பா. நான் கவலையே பட மாட்டேன். எதையும் தாங்க இதயம். யார் இங்க பாரு, இங்க உட்கார்ந்தா யார் கோஷ்டி? யார் கோஷ்டி? என்னடா சொல்றா? என்னது? அங்க சொல்ல சொல்லு. ஏ மொத்தமா சொல்ல விளங்க மாட்டேங்குது. யாராச்சும் ஒரு ஆளை சொல்லி தோலை. வீரமணி பயலுக கொடூரமா வீரமணி பயலுக. நான் தூக்கணும்னு நீ அதோட கொடூரமா வீரமணி பயலுக நல்லா சொல்றா. வீரமணி பயலுக ஒவ்வொருத்தா வீரமணி வாயில மூத்தத்தை அடிக்க வாங்க பாப்போம். இங்க பாரு. என்ன இது? இந்த பேட் இருக்குல, இது எப்ப கண்டுபிடிச்சது? இந்த பேட்டு. இது பந்து. எது பந்து? இது விளக்கமார் பிஞ்சு போகும். அது பந்து மாதிரிடா, பால் பாக்கெட் மாதிரிடா இருக்கு. ஏய் ரெண்டு ஒண்ணுதாடா லூசு பேல. ஏமா இந்த பேட்டு தயாரிச்சது 1992. எப்படி உனக்கு தெரியும்? அதுல பாத்துட்டியோ? அதுல பார்க்கல. இங்க பாரு ஃபுல்லா கிராக் விட்டு போய் கிடக்கு. நான் கொண்டு வந்த பேட்டு இப்ப தயாரிச்சது புது கம்பெனி. இங்க ஒரு விஷயம் எல்லாம் கேளு. பழசு எப்பவுனாலும் புதுசு எப்பவுனாலும் காசு படம் எடுத்துக்கலாம். ஆனா பழசு மட்டும் எடுக்கவே முடியாது தெரியுமா? எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? எடுக்க முடியாது. இந்த உலகத்துல இத்தனை உலகத்துல பழசு வச்சுதான் பொழச்சுக்கிறீங்க. பழச வச்சுதானே நானும் பழசு பெருசா புதுசு பெருசா? பழசுதான் பெருசு. நான் சொல்றேன் புதுசு பெருசு. பழசுதான் பெருசு. புதுசு பெருசு. பழசே. உனக்கு பழைய புருஷன் பிடிக்குமா புது புருஷன் பிடிக்குமா? பழைய புருஷன் அப்படி புது புருஷன் எப்ப வேணா பிடிச்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு புருஷன் பிடிக்கலாம், நாளைக்கு ஒரு புருஷன் பிடிக்கலாம், நாளை கழிச்சு ஒரு புருஷன் பிடிக்கலாம். ஆனா கட்டின புருஷ பழைய புருஷன் மாதிரி யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆத்தா நீ விளக்க வந்த தூக்கிட்டு வா. என்னடா புருஷனை பத்தி பேசுறான்னு சொல்லிட்டு இவ பேச்ச கேளுங்க தான் குடும்பம் விளங்கும். ஏன் குடும்பம் கேட்டா அக்கா கை தட்டுதா இருக்கா? கட்டு இருக்கா? ஏன் பேச்சுக்கா குடும்பம் விளங்காதாக்கா? நான் என்னக்கா பேச்சுக்கு சொல்றேன்? விளங்க மாட்டா. பழைய பொருள் புது பொருள் வாங்கிடலாம். பழைய பொருள் வாங்க முடியுமாக்கா? வாங்க முடியுமா? இவ தீபாவளிக்கு ஆப்பர் தேடி திர்றா. ஆமா. ஓ ஆப்பரை வாங்கிட்டாலும் இங்க புங்கு தளைஞ்சு போயிரும். ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லு. பொம்பளைகளுக்கு என்னென்ன ஆப்பர் போட்டிருக்காங்க? என்னென்ன? பஸ்ல ஏறினா ஓசி பயணச்சீட்டு. ஆமா. மாசம் 1000 ரூபாய் காசு. ஆமா. பிள்ளை பத்தீங்கன்னா மாசத்துல பிள்ளை பிறந்த உடனே 7,000 ரூபாய் 3 தடவை ஏத்துறாங்க. ஆமா 25,000. 25,000 ஏத்துறாங்க. ஆம்பளையா பிறந்து நாங்க என்ன பாவம் பண்ணோம்? ஏய் ஒரு விஷயம் எல்லாம் கேளு. ஆம்பளை பிறந்து எல்லாமே வேஸ்ட் தான். நல்லா கேளு. நாங்களாச்சும் பஸ்ல ஃப்ரீ, அப்புறம் பிரசவ செலவு ஃப்ரீ. இன்னொரு விஷயம் தெரியுமா? ரேஷன் கார்டுல அரிசி பருப்பு வாங்கினா அது ஃப்ரீ. எங்களுக்காக எத்தனை ஃப்ரீயா விட்டுருக்காங்க. உனக்கு என்னடா ஃப்ரீயா விட்டுருக்காங்க? ஏய் கொட்டை அத்து புறாடி கண்டாலே மர. இல்ல கேக்குறேன்.
ஏமா ஆ. எங்களுக்கு என்ன புரிய தெரியுமா? என்ன ஆலய மணியின் ஓசையில அதுவும் புரியல. அதுக்கு அதை வித்துக்கிட்டு தான் அலையறியா? எங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு தான் பிரியா ஏய், பண்றாங்க. அதுவும் பண்ண போது சும்மா பண்றாங்க. ஆலிசு மாவு மாது அதெல்லாம் அரிசி அதெல்லாம் குடுக்குறோம். பழம் அவங்க எல்லாம் களவாண்டு போயிறாங்க. சம்பளம் காசு ஆ. இவ்வளவுதான் குடுக்குறாங்கல்ல. சரி, நான் இம்புட்டு நீ பேசுறல, ம். இம்புட்டு வக்கனையா பேசுறல. இப்ப இங்கிட்டு எங்க ஆண்கள், இங்கிட்டு உங்க பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. நாங்களா பொறுமை பொக்கிசம். நீ என்ன வேணா பேச, அங்க பேச நின்னுகிட்டே இருப்போம். சரி, இம்புட்டு தாய்மார் உட்கார்ந்துருக்காங்கல, நான் ரொம்பலாம் பேச மாட்டேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அண்ணே, நீ என்ன அந்த வேடுது? கேள்விக்கு எங்க தாய்மார்ல பதில் சொல்ல சொல்லு. ஏய், பெண்களை பத்தி உனக்கு தெரியாமல இரு. கேட்டாங்கன்னா நாக்குப்படி சாவரமா கேட்டு விடுவாங்க. பதில் சொன்னீங்கன்னா என் சம்பளம் 5500 ரூபாய். பொய் சொல்ற, நம்பாதீங்க. இவன் சம்பளமே 1001 ரூபாதே. ஆல் ரவுண்டுக்காரன் 150 ரூபான்றியான். நான் கொஞ்சம் ஏத்தி சொல்லிட்டேனோ. சரி, அழிச்சிருவோம். என் தம்பி பரணிக்கானி நான் ஓசியா சரி சொல்லு. என் தம்பி பரணி நான் 2 நாடகத்துக்கு போட்டு கழிச்சுக்கிருவேன். எதுக்குடா? ஏன் நாடத்துக்கு மட்டும் தானே? நாடகத்துக்கு மட்டும் தான் போட்டு கழிச்சுக்கிறேன். அப்புறம் எதுக்கு அழிக்க போறேன்? ஏத்தா, உங்க மனசாட்சியை தொட்டு, தொட்டு நம்ம நாக்கியர் குல வம்சத்துல பிறந்தவங்க, ம். உங்க மனசாட்சியை தொட்டு அண்ணே, நீ சக்கமா அருள்னால, நீ குண்டே காமிக்க உட்காந்து இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு. சக்கமா அருள்னால எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்னா, உங்க புருஷன், உங்களுக்கு தாலி கட்டின புருஷன், பாவம் கெட்டி ஏன் தான் தெரிஞ்சான்னு தெரியல, கெட்டின புருஷன், ஏன்னா நீ ரொம்ப வருத்தப்படுற, கெட்டின புருஷன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே சோறு போட்டு வச்சுட்டு தான் மிச்ச வேலையை நான் பார்ப்பேன் அப்படின்ற பெண்கள் எல்லாம் கையை தூக்குங்க. சிரிக்காத, வெக்கமா இருக்குது. பெண்கள் மானத்தை வாங்கிட்டியா? யாராச்சும் ஒருத்தர் சப்பக்கா வச்சு கை தூக்குனீங்களா? ச்சே, சரியா? நானே இதை திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்க தாய்மார்த தூக்கலை. இங்கிட்ட ஆணுங்க தானே உட்காந்துருக்காங்க, இங்கிட்ட முக்கியஸ்தானில் உட்காந்துருக்காங்க. நல்லா கேட்டுக்க. கட்டின பொண்டாட்டிய தவிர வேற எந்த பெண்களையும் நான் கண்ணிட்டு பார்க்கவே மாட்டேன் அப்படி சொல்றவங்க கை தூக்க சொல்லு பாப்போம். கை தூக்குங்க எல்லாரும். ஏய், நீலாம் பொண்டாட்டி கட்டினியாடா? ஏண்டா ஒரு குஞ்சு வரல இல்லை பொண்டாட்டி கட்டினா? நீ வேற அவனை எப்படி நினைக்கிற? நீ ஏன் கை தூக்குறன்னு எனக்கு தெரியும். உங்க வீட்டுக்காரன் அங்கே உட்காந்து நாடகம் பார்த்துட்டு இருக்குது. சரி, ஏண்டா என்னைய தவிர நீ பல பொண்டாட்டிய பார்த்துருக்கான்னு உன்னை தூக்கி அதுலயே மிதிச்சு போட்டு சொல்லிட்டு கை தூக்கியிருக்க. இங்க வர. இதுல இருந்து என்ன தெரியுது? அப்புறம் மேல போ. அதை விடு. இப்ப கடைசியா ஒரு செம்ம வாழ்க்கையில வர்றேன், ரொம்பலாம் பேச மாட்டேன். இப்ப என்னன்னு தெரியுமா? சத்தியம் பண்ணி சொல்லுங்க, இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க, இந்த ஜென்மத்துல வாச்ச என் பொண்டாட்டி என் புருஷன் 7 ஜென்மமா எடுத்தாலும் அவர் தான் எனக்கு பொண்டாட்டி, அவர் தான் எனக்கு பொண்டாட்டியா வரணும், அவர் தான் எனக்கு புருஷனா வரணும்ன்றவங்களாம் கை தூக்குங்க தான். நீங்களும் கை தூக்குங்கப்பா. ஏய், நீ சும்மா சும்மா தூக்க எதுக்காந்தாலும் நான் கடுப்பாயிருவேன். அவனுக்கு ஏய், நீ கீழே போடியா, தண்ணி போதுல தூக்குறியா? அவர் கை வலிக்குதான்னு தூக்குறாரு. ஏத்தா புருஷனே வேணாமா, என்ன அப்படி பண்றீங்க? ஏன்னு கேளு, அதுலயும் விஷயம் இருக்குது. இந்த புருஷனை கட்டி குடும்பம் ஓட்டுறதுக்கு பேசாம பெத்த தாய் வீட்டிலே இருந்து காலத்தை கழிச்சிருக்கா அங்க வேதையில உட்காந்துருக்கோம். என்ன காரணம்னா, நல்லா கேளு. ஒரு கல்யாணம் பண்றாங்க, கல்யாணம் எதுக்கு பண்றாங்க? ஒரு பொண்டாட்டியை நல்லா வச்சுக்குவாங்க. நீங்க நல்லா வச்சுக்கிறீங்க, பாய் பயிலுக சம்பாதிக்க போற சொல்லிட்டு இருக்க ஒரு சொத்து பத்தெல்லாம் கொண்டு ஒயில் சாப்பிட அடமன் வச்சுவிட்டு கோத்தாங்கரை கம்மாங்கரை பஸ் ஸ்டாண்டு முச்சேந்தியில மட்டமலாக்க படுத்து கிடக்கிற குண்டில ஒட்டு துணி இல்லாம நாங்க புருஷனை கனவா லோலோன்னு அலைஞ்சு தூக்கி கொண்டு வீட்டில் போட்டு உங்களை பணிவாடா பார்த்து உங்களை கஞ்சியை காய்ச்சி ஊற்றி உங்களை தூங்க வச்சு நாங்கள் படுக்கப்படுற பாடு இருக்குதே. இதுக்கே வாழ்க்கை நாங்கள் முக்காசி வெறுத்து போயிடுவோம். இதுக்குதான் கல்யாணமே பண்ணாம என்ன மாதிரி இருக்கானுங்கிறது. நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். ஒரு சிலர்னால அந்த வாழ்க்கை நடக்குது. இத்தனை பெண்கள் உட்கார்ந்துருக்கீங்க, இத்தனை ஆண்கள் உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப உள்ள ஆண்கள் ஒவ்வொரு இளவட்ட பயல்களும் என் வாழ்க்கையில நான் முன்னேறதுக்கு முன்னாடி திருமணம் முன்னாம எனக்குன்னு ஒரு சொந்த வீடு, எனக்குன்னு கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டு தான் கல்யாணம் முடியும். எத்தனை ஆண்கள் இந்த வாழ்ந்து கொண்டிருக்காங்க. எல்லாம் இளைஞர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை. ஆனா பெண்கள் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன தப்பு தெரியுமா? கல்யாணத்துக்கு பண்றதுக்கு முன்னால ஆம்பளை சந்தோஷமா தான் இருப்பான், ஆம்பளைலாம் சந்தோஷமா இருப்பான். என்னைக்கு இந்த தாலின்ற ஒன்றை கட்டினானோத்தும் அவன் தூக்கு கயிறு போட்டு தொங்குன மாதிரி. உண்மை அதாத்தா. கல்யாணத்துக்கு முன்னால என்ன சொல்லுவேங்க? மாமா என்ன பண்றீங்க? உங்க வீட்டுக்கு வந்தோன்னு எந்த வேலையா இருந்தாலும் நான் தான் பார்ப்பேன். சோறாக்குறது, குழம்பு வைக்கிறது, சோறாக்குறது, குழம்பு வைக்கிறது எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன்.
அப்படின்னு சொல்லுவீங்க. இப்படி எல்லாம் போயிட்டு சரங்குவதி சேல கடைக்கு போனாலாம். சரங்குவதி சேல கடைக்கு போனாலாம். அந்த ரெண்டு சரங்குவதி பரட் 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 பரட்டு கிளட்ட வாரியா சட்டக்கி பரட்டு கிளட்ட வாரியா சட்டக்கி பரதா எனக்கு தான் முடியல. பமாத்துக்காரி பணியார வைக்க போனாலாம். பமாத்துக்காரி பணியார வைக்க போனாலாம். அந்த ரெண்டு பமாத்துக்காரி எங்க போற மனத ஏமனத யாரா தானச்சா நெடுன்னு வளர்ந்துச்சான் பாரு. இருக்கட்டும். நம்ம தொப்புளாக்கற கமலச்சா இத்த நடுவழியில பாம்பு வீரமணி மடக்கச்ச ஊருக்கு போறா. 5 3 8 நீ மைசார புடிச்சு நோட். ஐயோ குளத்துல கொக்கு முடிஞ்ச குன்றக்குடி காரக்குடி இவள குனிய வச்சு போல கறக்க மச்சில போடுறது ஐயோ போ சாப்சாலிச்சா வளவளன்னு பேசாதமா. வாய் கேடு பரிசோட பிள்ளை பார்த்தா உடம்பே கேடு. இப்படி பேசுறல இம்படி பேசுற நீ. பேசும்ல. இங்க என்ன பண்ற? நான் யார பாக்குறேன்? என்ன வரோம்? என்னடா பண்ற? லைட்டா ஆட்டி விடு. என்னத்த உன் ஜாமன் உனக்கே ஆட்டோம்லன்னா நான் எப்படி ஆட்டுவேன்? நான் எப்படி? நீங்க என்ன பண்ற? இத கேச வந்தா பல இது தேடா டைக்கு நிக்க பல இது எல்லாரும் சாசுபல இது எனக்கு நீ கரந்த பல எட்டலைய கட்டிட்டே இல்ல பல பட்டியா எட்டு பக்கம் வந்தா பக்கம் இம்மா தர்ஷ மாட்டியா கைக்குறால அடக்கமா சீக்கிரத்திய வாட்டாமா வாங்கயா வாங்கி தின்னு போட்டு பாக்குறே ஏன் பலம்? ஓ பலம் ஏன் பலம்? என்ன பலம்? ஓ பலம் என்ன பலம்? புளியம்பலம். அடச்சி ஏன் நான் புளியம்பலம் வித்தா தப்பா? எனக்கு புளியம்பலம் இத்தனை பேர் உட்காந்துக்கு ஆத்தாட தான் கேக்குறேன். எங்க தாய்மார சொல்லுங்க, புளி இல்லாத வீடு யார் வீட்டுனாலும் இருக்கா? புளி இருக்கு ஆனா உன் பழத்துல கொட்டை இருக்கா? ஐயா இல்ல அது. நீ தப்பா நினைக்காத. இது உதக்கா பழம். தெரியும் பார்த்தாவே. புளியம்பலம் இது கொட்டை எடுக்க பழம். குட்டை எடுத்த பலம் கொட்டை எடுக்க பழம். கொட்டை இல்லாத பலம். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஐயோ ஐயோ எடுத்துட்டாங்க. சரி, ரொம்ப அதுதான் ரொம்ப கனமில்லாம இருக்கான். மாமா தப்புவோமா? கொட்டை இருந்தா கனமா இருக்கும். என்ன சொன்ன? ஏன் பழம் உதக்கா பழம். சரி, கொட்டை எடுக்காத பழம் உதக்கா. நீ அப்படியா சொன்னேன்? கொட்டை எடுத்த பழம் தானே சொன்னேன். நான் கொட்டை எடுத்த பழம் சொல்லவே இல்லையே. சரி சொல்லு. புளியம்பலம் பழையபடியா கொட்டை எடுக்க பலம் இது கோணல இருக்கு பலம். இது கொட்டை எடுக்க பழம். இது கோணல பிடிச்ச பழம். எத்தனையோ பேருக்கிட்ட புளியம்பலம் பாத்தியா? என்னுடைய புளியம்பலம் பிடிச்சதையும் நிறையமா பச்சைத்தா ஊத்திக்கே. குழம்புதா ஊத்திக்கே. ஊத்திக்கிட்டு சேர்த்து போடுவோமா? சேர்த்தே போட்டுருமா? சக்கரை போடணும். சக்குன்னு போட்டு போடு குடிச்சிருமா? போடு போடு போடு. குளிக்கி வச்ச கொக்கோ கோலா போலே. குலுக்கி விட்ட குக்க கோலா போலே. குளிக்கி வச்ச கொக்கோ கோலா போலே. போலே. குடியாலே. அங்கடி போய் கராஜிடே. இக்கை பகவான் ராஜிடே. ஆனிகாரி சரக்கச்சா என்னடா செய்யற? ஏடா என்ன செய்யற? என்ன தேடி தேடி பிடிக்கிற? என்ன வரா? கொல்லையிலே மாங்காய் மரம் கொத்து கொத்த காய்ச்சி விட்டு. காலகாலத்தும் போயிலே கைவெட்டி மாம்பழத்தை அறியாம பறிச்சா காய் இனிக்க. கனிக்குள்ள கடிச்சா காய் ருசிக்க. அறியாம பறிச்சா காய் இனிக்க. இதுக்குள்ள கடிச்சா
திட்டினேன். அது நான் அப்புறமா சொல்றேன். இது எதுக்கு வம்புண்டேன்னு நம்ம சுத்தமா பிடிக்காதோமா. ஆமா, அதனால நம்ம மேல நம்ம எங்கத்தா போறிய ஏத்தா எங்கத்தா போறிய? நான் ஆடலத்தா விடுங்கத்தா. நான் ஆடல வேணாம் போயிடுவா. ஏ அவ போயிடு. சண்டை வந்து மழையில பெய்யுதா? சரி காலைல பிளேஸ் போங்க, போயிட்டு திரும்ப வந்துருங்க. வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க உங்க பிள்ளையாண்டு பிள்ளை முகத்தை பார்த்து தூக்கிட்டு போங்க. ஆமா, மாற்றி மாற்றி இருப்பாங்க. அதனால போயிட்டு போகுது. பல்லாக்கை குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி. ஏ பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி. ஆண்டியரு சொக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி. ஊரான ஊருக்குள்ளே 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 தெருக்குள்ளே தெருக்குள்ளே பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி. போட்டதெல்லாம் போதும். சரிங்க, தனித்தனியா ரெண்டே போடு. போடியா. கட்டப்பொம்மம் போட்டையிலே வந்து காலடி வச்சது கண்ணு குட்டி. கட்டபொம்மன் கோட்டையிலே வந்து காலடி வச்சது கண்டு குட்டி. கெட்ட பலி போனது ரயில் அப்பன மீறாத சிந்த குட்டி. எப்பவும் பிள்ளை சுத்தந்தா, இது அப்பவே கண்ணு வெட்டந்தா. எப்பவும் பிள்ளை சுத்தந்தா, இது அப்பனே வந்து வெட்டந்தா. கோயில் வாசலிலே ஒரு நாய நடக்குமா, அது காவலாகிடுமா, அது காரி காரியமா. கட்டபொம்மன் கோட்டையிலே கட்டபொம்மன் கோட்டையிலே வந்து காலடி கையிலே. திருவாரூர் தேரே பக்கமாடி, திருவிழா போவ பக்கமாடி. கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமாட சாமி. சுடலமாட சாமி நான் பூசாரி, சுடலெட்டிக்காரி. கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமாட சாமி. அந்த சாமி நான் பூசாரி, சுடலெட்டிக்காரி.
புள்ள அண்டைய மாட்டேனுது. நாங்களாம் ஆடிட்டே இருப்போம். இன்னும் டயம் இருக்கு. இருந்தாலும் முடிய நாடகத்தை சிறந்த முறையில் கரெக்டான டயத்துக்கு நடத்த முடிக்கணும். ஏன்னா மணி 12 ஆச்சு. வள்ளி இல்லாத எதிர்பார்ப்பாங்க. நீங்க சொல்ல போய் நானா முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும். அதுக்கு தான் வாட்சி கையில கட்டிட்டே தெரியும். நான் எப்பயுமே வாட்சி மட்டும் வைக்க மாட்டேன். வாட்சி விட மாட்டாரு. நல்லாவே நீங்க இருக்கட்டுங்க. நீங்க நல்லாவே சரிங்க. நீங்க நல்லா ஆமாங்க. உங்களுக்கு நல்லா செய்யுங்க. உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? எப்படியே இருக்கு? அப்படியே அந்த பூவை எடுத்து பின்னால வச்சு கொண்டே வச்சு உங்களை கூட்டி போய் எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி சொல்லுங்க பாப்போம். அப்படியே ஒரு மார்க்கமாவே என்னடா கண்ணாடியை மாத்திட்டீங்க? போடு போடு போடு. கண்ணாடியை கல்றா. நான் அந்த கண்ணாடியை போட்டு இந்த போல பார்த்தா நான் பூவெடுத்து வைக்கணும் பின்னாலே அத வைக்கிறப்போ சொப்பனம் கண்ணாடு. ஓ மச்சா மச்சா மல்லிகை வச்சா மச்சா மச்சா மல்லிகை வச்சா பச்சரில என்னமோ உண்டாச்சு. நான் பூவெடுத்து வைக்கணும் பின்னாலே வைக்கிறப்போ சொப்பனம் சொன்னதை ஒத்துக்கணும். சரிதான் சரிதான் அத்தனையும் நித்தமும் கத்துக்கணும். சுகத்தான் சுகத்தான் மாமா சொன்னதை ஒத்துக்கணும். சரிதான் சரிதான் அத்தனையும் நித்தமும் கத்துக்கணும். சுகத்தான் சுகத்தான் மந்தானையே இழுக்கட்டுமா தாரத்தை கொடுக்கட்டுமா பூவெடுத்து வைக்கணும் பின்னாலே பத்து விரல் தொட்டதும் தொட்டதும் சுடுதான் சுடுதான் ஆசையுடன் வெக்கமும் வெக்கமுண்டா ஆமா ஆமா எடுத்து சொல்லு. மாமா சட்டை ஓட்டு விட்டாரு. நீ சொன்ன அதனால போய் சட்டை ஓட்டு வந்துட்டாரு. குருவாயூரப்பா குருவாயூரப்பா உனக்கு சொன்ன வேதம் இங்கே நான் போகும் பாதை என்னாலும்
உன் பாதை குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி தினந்தோறும் இரவில் நடுஜாம மறையில் நான் தானே அதை கேட்டிருந்தேன் குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி அதை உனக்கு சொன்ன வேதம் இல்லையே. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரென்று